சிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கரங்கள் ஓடிடவே ஓடிடவே வருகை வாடிடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் குறிப்பட்டன, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்றதோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மாதர் தூதரை கண்டாக மகிழ்ந்தார், ஆக மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஈஸ்டர் தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றிய வார்த்தைகள், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறேன் என்பது அவருடைய நாமம். அது மாத்திரமல்ல, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆறுதலான விஷயம். நாம் நேசிக்கிறவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள் என்றென்றும் நம்மோடு இருப்பதில்லை. ஒருவேளை மரணம் அவர்களை நம்மை விட்டு பிரித்திருக்கலாம், ஒருவேளை நாம் மரணத்தின் மூலமாக அவர்களை விட்டு பிரிந்து வரும் நாள், பிரியும் நாள் வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு என்றென்றும் இருப்பார். இந்த உலகத்திலே கடினமான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் நேசிக்கிறவர்களும் என்றென்று நம்மோடு இருக்க போவதில்லை, நம்மை நேசிக்கிறவர்களும் என்றென்று நம்மோடு இருக்க போவதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு உயிருள்ளவராய் இன்று நம்மத்திலே இருக்கிறார். அவர் நமக்காக, அவர் மரித்ததும் அவர் பாடுபட்டதும் நமக்காக, அவர் மரித்ததும் நமக்காக, அவர் உயிரோடு எழுந்தது நமக்காக, அவர் உயிருள்ளவராய் நம் மத்தியிலே வீட்டிருப்பது நமக்காக. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராய் இருந்துக்கிட்டு ஏசாயா 25:8 சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். ஆண்டவர் இயேசு உயிரோடு இருப்பது நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக. ஒருவேளை ஈஸ்டர் தினம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய உள்ளமோ உடைந்து போய் இருக்கிறது. வேதனையிலே உழண்டு கொண்டிருக்கிறேன், கண்ணீரிலே தவித்து கொண்டிருக்கிறேன். துன்பம் தாங்க முடியாத சூழ்நிலையில் வேறு வழியின்றி டிவி பெட்டின் மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு வாலிப தம்பி தங்கிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக தான் இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் கண்ணீர் விடுவதை அவர் விரும்புவதில்லை. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நோயை குணமாக்குவேன் என்று சொல்லுவார். உன் பிள்ளைக்கு குழந்தை செல்வத்தை அருளி செய்வேன், ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லுவார். உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதமான திருமண வாழ்வை ஏற்படுத்தி தருவேன், ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லுவார். உனக்கு நீ விரும்புகிற இட மாறுதலை நான் வாய்க்க பண்ணுவேன், உன் அலைச்சலை நான் எண்ணியிருக்கிறேன், உன் கண்ணீரெல்லாம் என்னுடைய துருத்தியிலே இருக்கிறது என்று அவர் சொல்லுவார். உன்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதி, நொடிந்து போன உங்கள் தொழிலை தூக்கி நிறுத்துவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து
தமது ஜனத்தின் இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணிலிருந்து வழிகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைப்பதற்காக இயேசு உயிரோடு எழுந்தார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று வேதம் சொல்கிறது. கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்களை கண்ணீரை துடைக்கும் இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார். எந்த மனிதனாலும் செய்ய முடியாத உதவியை இயேசு உங்களுக்கு செய்ய முடியும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்விலே செய்வார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று அவர் சொல்லுகிறார். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் அவரே ஜனங்களுக்குள்ளே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். நீங்கள் இழந்து போன நன்மைகளை 2 மடங்காக உங்களுக்கு தருவார். நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த நாட்களுக்கும் சரியாய் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். மறந்து போகாதீர்கள். பல மாதங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உயிரோடு இருக்கும் இயேசு நம்ம எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தோமோ அதே இடத்துல நம்மை உயர்த்துவார். ஒரு தடவை நான் வேல்யூஷனுக்கு போயிருக்கும்போது, நான் அப்போ அடிஷ்னல் எக்ஸாமினராக இருந்தேன். வேல்யூஷனில் 3 லெவல் உண்டு: சேர்மன், சீஃப் எக்ஸாமினர், அடிஷ்னல் எக்ஸாமினர். அடிஷ்னல் எக்ஸாமினராக இருந்தேன். நான் வேலைக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். திடீரென்று சீஃப் எக்ஸாமினராக இருந்த அந்த அம்மா ஒரே சத்தம் போட்டுச்சு, கூச்சல் போட்டுச்சு. அந்த ஹாலே அதிர்வண்ணம்மா, என்ன சார் பேப்பரை பார்க்காம திருத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன மார்க்கை அள்ளி அள்ளி போடுறீங்க? ரொம்ப கஷ்டமாக போயிட்டு. எல்லாரும் படித்த பேராசிரியர்கள் திருத்தி கொண்டிருக்கிறார்கள். வேறு வழியின்றி வேல்யூஷனை, பல நாட்கள் நடைபெற வேண்டிய வேல்யூஷனை என்னுடைய பண நஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் 2 நாளில் முடிச்சுட்டு வெட்கத்தோடு திரும்பி வந்தேன். ஆண்டவர் அதை பார்த்தார். அடுத்த தடவை வெரி நெக்ஸ்ட் வேல்யூஷன், ஒரு வருஷத்துக்கு 2 தடவை வேல்யூஷன், அடுத்த வேல்யூஷன்லேயே என்னையும் ஒரு சீஃபாக உயர்த்தி என்னை வெட்கப்படுத்திய, என்னை வேதனைப்படுத்திய அந்த அம்மாவுக்கு சமமாக சீஃப் எக்ஸாமினராக உயர்த்தி வைத்தார். உங்களுக்கும் அப்படி செய்வார். எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவிச்சிங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். மறந்து போகாதீர்கள். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் உயிரோடு இருப்பது நமக்கு எத்தனை ஆறுதல், அவர் உயிரோடு இருப்பது எத்தனை மகிழ்ச்சி, அவர் உயிரோடு இருப்பது எத்தனை ஆனந்தம். நமக்காகவே அவர் உயிரோடு இருக்கிறார், நமக்காகவே அவர் உயிரோடு இருக்கிறார். நம்மை உயர்த்தவே, நம்மை ஆசீர்வதிக்கவே, நம்மை கனப்படுத்தவே, எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவிச்சோமோ அதே இடத்துல நம்ம உயர்த்தவே அவர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உயிருள்ளவராய் எங்கள் மத்தியில் வீட்டிற்கும் எங்கள் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, இயேசு மகாராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஈஸ்டர் திருநாளிலே, மகிழ்ச்சியான இந்த நாளிலே, வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேதனையின் காரணத்தை நான் அறிய, நீர் அறிவீர். அவள் கண்ணீரை துடைத்தரணும். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார், அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். இந்த வசனத்தின்படி பிள்ளைகளுடைய கண்களிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைத்தரலும். அந்த கண்ணீருக்கு காரணமான வேதனையை நீக்கியறலும், சோதனையை போக்கியறலும், துன்பத்தை சந்தோஷமாய் மாற்றியறலும், ஹல்லேலூயா, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றியறலும். எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தார்களோ அதே இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கனத்தையும் கட்டளையிட்டுறலாம். நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. வேளையிலே வியாதியினால் பலவீனப்பட்டவர்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஈஸ்டர் திருநாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சரீரங்களில் இருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.